சூப்பர், ஆரம்பமே நல்லா இருக்கு. இப்படியே போயிடலாம். OnePlus 12 அன்பாக்சிங்கா? ஆமா. ஸோ இன்னைக்கு வந்து OnePlus 12 வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது வந்து ஜனவரி 23ஆம் தேதி லான்ச் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கிடைச்சதுனால இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு OnePlus 11ல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஏத்தி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பேச போறோம். முக்கியமா இது என்ன விலைக்கு வரப்போகுது, அந்த வெயிட் பண்ணி அது ஒரு ஹைப் ஏத்துறாங்கல்ல, அந்த ஹைப்புக்கு ஒர்த்தா அப்படின்றத கொஞ்சம் விலாவரியா நம்ம பேசுவோம். சரியா வெயிட் பண்ணிக்கிறீங்க. எதுக்கு? ரிவ்யூ முடிச்சு எடுத்துக்கிறதுக்கு. ஆமாங்க, OnePlus 11 நல்லா இருந்துச்சு. ஆமா, எப்படி இருக்குன்னு பாப்போம். இவர் வந்து 11X யூசர், அதாவது 11ஓட X யூசர், முன்னாள் யூசர், முன்னாள் OnePlus யூசர், இப்போ OnePlus யூசர். இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? பண்ணிடலாம். ஆல்ரெடி பண்ணிட்டேன், அந்த கவர்லாம் இருக்காது. ஏன்னா எடுத்து டெஸ்ட் பண்றதுக்காக ஆல்ரெடி அன்பாக்சிங்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே இங்க முடிஞ்சிருச்சு. பாருங்க, இது வந்து சைடுல எல்லாம் போட்டுருப்பாங்க, உள்ள போட்டுருக்காங்க. கூடு தேங்க் யூ லெட்டர். ஆமாங்க, நைஸ். இதுக்குள்ள போன வருஷம் மாதிரி அந்த பச்சை கலர் கேஸ். ஆமாங்க, Black கலரும் கொடுத்திருந்தாங்க. அது Black போனுக்கு Black. ஓகே. இது வந்து பச்சை கலர்னால பச்சை கலர். அதே பச்சை தான், வேற பச்சையே இல்ல போல வீட்ட. அதே சிவப்பு, அதே சிவப்பு, அதே பச்சை. அப்புறம் ரெட் கேபிள் கிளப் கார்டு. இது என்னன்றதை ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டோம். சேஃப்டி கைட். அப்புறம் வந்து இது வந்து சீலிங் ஸ்டிக்கர். எப்படி சீலிங் ஸ்டிக்கர்னா? ஸோ ஏதாவது போன்ல ஏதாவது சர்வீஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை சீல் பண்றதுக்கு நம்மள்ட்டே வந்து ஸ்டிக்கர்லாம் கொடுத்துறாங்க. குவிக் கைடு, சிம் எஜெக்டர் காணோம், அன்பாக்ஸ் பண்றப்ப தொலைஞ்சிருச்சு போல. ஏன் டேபிள்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் the OnePlus 12. ஏய் நல்லா இருக்குங்க. பின்னாடி ஏதோ புதுசா பாக்குற மாதிரியே பஸ். நான் இப்பதான் பாக்குறேன். நான் பெருசாலாம் பார்க்கல. அன்னைக்கு ஒரு தடவை சும்மா காமிச்சிட்டு போனாங்க. ஆனா உண்மையில இந்த கலர் வந்து நல்லா இருக்கு. அது வந்து இந்த மார்பிள் கல் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதான் நதி போகும்ல வெளிநாடுகள்ல, நீ நதி போல. அது கிடையாது. ஏங்கற நீர்வீழ்ச்சி மாதிரி. அந்த நீர்வீழ்ச்சியில பாறைகள்லாம் இருக்கும்ல, அந்த பாறைகளை பேஸ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி இந்த டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. இதுல இன்னொரு பிளாக்கும் இருக்கும். சோ மொத்தமா 2 வேரியன்ட்ல வரப்போகுது. கேமரா பம்ப் பாத்தீங்களா, பெருசாவும் இருக்கு. இப்ப பெருசா இருக்கு. இங்க பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கிளாஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு. 11 கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கா. 11 வந்து கேஸ் பர்டிஸ் பண்ணா என்ன வெயிட் இருக்குமோ அது வந்து போன் மட்டுமே அந்த வெயிட்ல இருக்கு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அத பின்னாடி பேசுவோம். ஓகே, ப்ரொடெக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? ப்ரொடெக்ஷனுக்கு Corning Gorilla Glass Victus 2. ஓ சூப்பர். சோ இப்போ இத பத்தி நிறைய பேசக்கூடாது, அடுத்து உள்ள பேசுவோம். வேற என்ன இருக்கு? 100 வாட்ஸ் அடாப்டர், போன வாட்டி மாதிரியே. போன வாட்டி அதே தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த சார்ஜிங் கேபிள் உண்மையிலே நல்லா ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். இல்ல இவங்க எத்தனை போன் லான்ச் பண்ணாலும் டைப் சி டு டைப் சியே கொடுக்க மாட்டாங்க. இல்ல நடுவுல கொடுத்தாங்க, பட் ஏன்றது எனக்கும் தெரியல. ஆனா இந்த டைம் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 100 வாட்ஸ் வயர்டு சார்ஜிங், 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங். பரவாயில்லைங்க, வயர்லெஸ் சார்ஜிங் 50 வாட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு இருக்கா சார்ஜர்லாம் இருக்கா? இருக்கு. ஆக்சுவலா முன்னாடியே ஒரு சார்ஜர் லான்ச் பண்ணானுங்க, இப்போ ஒரு சார்ஜர் வேற லான்ச் பண்றாங்க. அதவே ஃபாஸ்ட் சார்ஜிங் 20 வாட்ஸ் தான். ஏன் அப்படி லூஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி. யார சொல்றீங்கன்றது அவங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இன்னொருத்தன் அப்படிதானே பண்றான். அவன் 45 அதிகபட்சம் 45 போயிட்டாங்க. ஆனா ப்ரோ இது பார்க்க 11 மாதிரியே தானே இருக்கு. இதுல என்ன புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க? மொதல் விஷயம் டிசைன். அந்த 2 கலர் சொன்னேன் இல்லையா, டிசைன் வந்து எல்லா போன்லயும் ஒரே மாதிரி தான். அதே மாதிரி தான் இருக்கு. எல்லாம் ஐபோன் பண்றதா, சாம்சங் பண்றதா. இவங்களும் அப்கிரேட் ஆனா 2 கலர். வெயிட்டுமே கொஞ்சம் வெயிட்டுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்து போன டைமோட வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 5000 கொடுத்திருந்தாங்க. 5000 இருந்துச்சுல, இங்க 5400 mAh. 5400டா. அதுவே நல்லா தாங்குச்சு எனக்கு. சார்ஜ் அதுவே நல்லா தான் இருக்கு. வேமா சார்ஜ் ஏறிடும், ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஒன் டே தாராளமா ஒன் டே. இதுக்கு அடுத்து 2வது அப்கிரேட் அப்படின்னா SoC. இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் இருக்கு? 8 Gen 3. அதத்தான் இங்கேயும் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ இதுல AI ஃபீச்சர்ஸ் வருதா, என்னென்ன பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், காத்திருப்போம். அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, இத பூஸ்ட் பண்றதுக்கு Trinity Engine அப்படின்னு சொல்லி OnePlus வந்து ஆட் பண்ணிருக்காங்க. Trinity Engine அப்படின்னு ஒன்னு கொண்டு வராங்களாம். இது என்னன்னா, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. Trinity Engine அப்படின்னா அதாவது 3 விஷயம், CPU, RAM, ROM மூணையும் சேர்ந்து ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குமா. தாண்டி முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வட்ட என்ன சொல்லுவாங்க, அந்த வேப்பர் சாம்பர் கூலிங் இதுல தான் பெருசா இருக்குன்னு வையலா, இதுலயும் பெருசா கொடுத்துருக்காங்களா. இதுக்கப்புறம் இதுல மோஸ்ட் ஹைப் ஏத்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கும் தேவைப்படுற ஒரு மேட்டர் என்ன, கேமரா. அந்த கேமரால வந்து அப்கிரேட் என்ன அப்படின்னா, சோனியோட அந்த டாப் அண்ட் சென்சார் ஒன்னு இருக்குல்ல, இந்த OnePlus ஓபன்ல கூட யூஸ் பண்ணிருந்தாங்க, சோனி லிட்டியான்னு சொல்லிட்டு, அந்த சென்சார் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 50 மெகாபிக்சல் OIS. கிட்டத்தட்ட அங்க இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ், கேமரா குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா கிடைக்குமா. நம்மளுக்கு 11லே சூப்பரா நல்லா தான் இருந்துச்சு. OnePlus ஓபனும் சூப்பரா தான் இருந்துச்சு. சோ இங்கேயும் வந்து பெட்டரா தான் இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. இருக்கும். இந்த கேமரால இன்னொரு ஹைலைட்டா என்னன்னா, 4K ல டால்பி விஷன்ல உங்களால வந்து ஷூட் பண்ணிக்க முடியுமா. டால்பி விஷன் ஆனா OnePlus ஓபன்ல இருந்துச்சு டால்பி. ஆனா உண்மையில நல்லா இருந்துச்சு. அது OnePlus ஓபன்ல நல்லா தான் இருந்துச்சு. சோ இந்த மாதிரி கேமரால இந்த அப்கிரேட். எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவா OnePlus போன்ல அந்த ஃப்ரண்ட்ல என்ன கேமரா இருக்கும், 16 மெகாபிக்சல். அதான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். சரி
சரி இதை பத்தி என்னத்த பேசிக்கிட்டு அப்படின்னு பார்த்தா 32 கொடுத்துட்டான். அப்கிரேட் இல்ல, அப்கிரேட் பண்ணணுமா இல்லையா? ஆனா இந்த 32 OnePlus Openல கொடுத்துருக்காங்க. அதான் அந்த OnePlus Open பாதியா பிச்சு இந்தாங்கடா OnePlus 12 அப்படின்னு லான்ச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஏன்னா அந்த கேமரா சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் அவங்க கொடுக்குற அப்டேட் எல்லாமே 4 வருஷம் OS அப்டேட்ன்ட்டான், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச்ன்ட்டான், அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 14 வர போதுன்ட்டான். ஏன் இவங்க இந்த 7 வருஷம் அதெல்லாம் இன்னும் போலையா? அது அடுத்த வருஷம் வரும். அதே மாதிரி பேஸ் வேரியன்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 12 GB மாத்திட்டாங்க. போன வருஷம் 8 GB இருந்துச்சு, 8 இருந்து 12 தனியா இருக்கு. இப்போ வந்து 12256 அப்படின்றது தான் பேஸ் வேரியன்ட். பரவாயில்ல. இங்க இன்னொன்னு நீங்க எதிர்பார்க்காத அப்கிரேட் ஒன்னு சொல்றேன். டிஸ்ப்ளே இருக்கு இல்லையா, பார்க்க அதே மாதிரி இருந்தாலும் உள்ள இருக்க ஃபீச்சர்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி கொடுத்திருந்தாலும் சைஸும் அதே மாதிரி இருந்தாலும் உள்ள வாங்குங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேல தூக்கி வச்சிருக்கீங்க. இல்ல அதுவும் போனோட்ட மாதிரியே தான். ஆனா பிரைட்னஸ் இருக்குல்ல 4500 நெட்ஸ். 4500 நிட்ஸ் என்னங்க பேட்டரி mAh மாதிரி இருக்கு. 4500 mAh 4500 என்னங்க வெயில்ல ஃபுல் எவ்வளவு வெயில்ல வச்சாலும் எவ்வளவு பிரைட்டா வச்சாலும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. லெஸ் ஸ்டட்ஸ் சூரியன் பக்கத்துல போய் வச்சு யூஸ் பண்ணலாம் போல. டிஸ்ப்ளேலயும் கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. 2K டிஸ்ப்ளே, 120 ஹெர்ட்ஸ், டால்பி விஷன், ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கு. ஆனா இது வரைக்கும் பிரைட்னஸ் இதுல தான் அதிகம் OnePlusலயே. எனக்கு தெரிஞ்சு போன்லயே இதான் அதிகம் நினைக்கிறேன். 4500 இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. ஐபோன் 15 Pro Max பேட்டரி கூட அவ்வளவு இருக்காது. அது 4370 அவ்வளவுதான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா இது வந்து பீக் பிரைட்னஸ், HDR கண்டென்ட், ரொம்ப பிரைட்டான சிச்சுவேஷன் அந்த மாதிரி நேரத்துல வந்து நல்ல பிரைட்டா தெரியறதுக்காக தான். அதர் தென் ஆவரேஜ் பிரைட்னஸ்லாம் கம்மியா தான் இருக்கும். இது டிஸ்ப்ளேலயும் ஒரு சின்ன அப்கிரேட் வந்து பண்ணிருக்கான். IP ரேட்டிங் என்ன கொடுத்திருக்கீங்க? IP ரேட்டிங் சைனால வந்து IP65 இருக்கு. இது வந்து இந்தியால என்ன? ஆமா இது இந்தியன் ரீட்டைல் யூனிட். இன்னும் இந்தியாவுக்கு வந்து சொல்லல, லான்ச் அப்பதான் நம்மளுக்கும் தெரியும். ஆனா அதை விட இன்னொன்னு கொடுத்திருக்கான், அக்வா டச்னு ஒன்னு கொடுத்திருக்கான். அக்காவை பத்தி பேசினா செருப்பால் அடிக்கு. அக்காவை டச் பண்ண சொல்லிக்கிறீங்க. ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது உனக்கு. எப்பா டே கொஞ்சம் தண்ணி குடுறா. சரி அக்வா டச் அப்படின்றது பொதுவா நம்ம வந்து மலையில போனாலோ இல்ல தண்ணி இன்னி பட்டாலோ திடீர்னு நம்ம போன் அங்கங்க ஒரு மாதிரி டச் ஆகும், இல்ல டச்சே ஒர்க் ஆகாது. அப்படி இல்லாம தண்ணியே பட்டாலும் பர்ஃபெக்ட்டா வந்து அந்த டச் வந்து ஒர்க் ஆகும். வந்து டச் பண்றோம் அது மட்டும் தான். இந்த பாத்ரூம்ல எல்லாம் போன் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். சூப்பரா இருக்கு தம்பி அனதண்டா. தண்ணி இன்னி பட்டுச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏப்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? இந்தியாக்கு 68 சொல்லல, ஆனா அக்வா அப்ப கொடுத்திருந்தாங்கன்னா அது இருக்கும்ல. இந்த சைனால இருக்குன்னு நீங்க அப்ப சைனாக்கு போனா சைனா எடுத்துட்டு போனா வந்துரும் நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கா. ப்ரோ இந்த போன் சைனாக்கு எடுத்துட்டு போனா இந்த சைனால இருந்துச்சுன்னா சைனாக்கு போனா எடுத்துரும் IP. ப்ரோ அந்த டவுட் கேக்குறேன். சைனால IP ரேட்டிங் இருக்கு நீங்க. ஏன் ஜோக்கு? சைனால IP ரேட்டிங் இருக்குன்னு நீங்களே, சைனா போனா IP ரேட்டிங் வந்துருமா இருக்கு? இருக்க மாட்டேடா. அண்ட் ஃபைனலா இந்த USB போர்ட் இருக்கு இல்லையா, இது வந்து USB 3.2 வந்து கொடுத்திருக்காங்களா. சோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மிச்ச எல்லா டாப் அண்ட் போனுக்கு நல்லா கம்பீட் பண்ற மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அப்கிரேட் அப்படின்னா இதான், இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஆமா, ஏன்னா எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா 11 எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கம்பேக் தான் கொடுத்தாங்க. 12 கம்பேர் பண்றப்ப இல்ல நல்ல கம்பேக்ல ஒரு பெரிய கம்பேக். ஆமா, ஏன்னா 11R நல்ல ஒரு பீக்கான ஒரு கரெக்டான பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் நார்டு வந்தது. நார்டும் ஒரு 20,000 30,000 கிலோ ஒரு கரெக்டா அதுவுமே நல்லா தான். OnePlus Open சூப்பரா இருந்தது. சாம்சங் டஃப் கொடுத்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 11 கம்பேர் பண்றப்ப நல்ல அப்கிரேட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா OnePlus 11 லான்ச் ஆகல 57,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பேஸ் வேரியன்ட். இது பேஸ் வேரியன்ட் 12 ன்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 65 க்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படி. 65 68 ஒரு 5,000 ரூபாய் அப்கிரேட் பண்ணா ஓகே அப்படின்றேன். எனக்கு ஒரு 60 க்கு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. 60 வந்து எப்பயோ லான்ச் ஆயிருச்சு. இது வந்து 12. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா வாயா நீ. ஐயா அப்படி இல்ல, ஒரு 60,000 ரூபாய்க்கு வந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் 65,000 ரூபாய் அப்படின்றது காமனா ஓரளவு ஒரு டீசன்ட் பிரைஸ். அந்த அப்கிரேடுக்கு ஏத்தாப்ல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். தெரிஞ்சு அந்த கொடுத்த கம்பேக்க அந்த பிரைஸ் கொடுத்தாங்கன்னா தக்க வச்சுக்குவாங்க. ஆமா, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் தான். சோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன விலைக்கு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, கரெக்டான பிரைஸ் எத்தனை பேர் வந்து கணிக்கிறாங்கன்னு பாப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க இது எந்த அளவுக்கு வர்த்து அப்படின்றதையும் லான்ச் அன்னைக்கு டீடைல்டா நம்ம ரிவ்யூலயும் நம்ம பேசுவோம். சரிங்களா? ஃப்ரீயா கொடுத்தா நல்லா இருக்கும். நிறைய பேர் ஓசியா கொடுத்தா நல்லா இருக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க. ப்ரோ கிவ்அவே கொடுங்க ப்ரோ. கிவ்அவே ஏன்டே புடிங்கிடுவாங்க. ரிவ்யூ முடிச்சிட்டியா? அனுப்பு ஓ அப்படின்ட்டு போயிருவாங்க.